சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த ஒன் ஆப் ஸ்டோர்ல இருந்து பண்ணாம எந்துல இருந்து பண்ணுங்க அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெட்டா கம்பெனி வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. என்னன்னா மைக்ரோசாஃப்ட பத்தி அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, கம்பெனி வந்து என்னன்னா ஒரு ஆட்டோமேஷன், ஒரு ஏஐ இன்டகிரேட் பண்ணி ரிப்பீட்டட் ஒரு சில பார்ல தரமான சம்பவம் செஞ்சது தான் சைனா. இப்ப சைனா பண்ணது என்னன்னா, இதுங்க எல்லாத்தையும் ஒரு அப்பாட்டக்கறான்னு கேட்டா இல்ல. ஆனா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. எலக்ட்ரிக் ஆட்டோக்குள்ள இருக்கிற பேட்டரிய ஈஸியான ஹேக் பண்ற மாதிரி இருக்கு. மோஸ்ட் ரிப்போர்ட்டட் ஆப் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கூகுள் கம்பெனி எப்பயுமே யூரோப்பு அண்ட் ஜெர்மனி இவங்க கூட தான் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கோம். அடிக்கடி கூப்பிட்டு வச்சு. சோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாட்டுக்கும் வந்து என்னன்னா ஒரு ஆப் ஸ்டோர்ன்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி தான் வந்து ஒன் ஸ்டோர்னு சொல்லிட்டு சவுத் கொரியா வச்சிருக்காங்க. சோ நம்ம ஊருக்குன்னு சொல்றேன் இன்னும் எதுவும் டெவலப் பண்ணல. பிளே ஸ்டோர் என்ன சொல்றாங்கன்னா, அதான் கூகுள். இப்ப கேம்ஸ் எல்லாம் நீங்க எதனா ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா, எங்களோட இதுல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. எங்களோட அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல. அப்புறமா மிச்சத்துக்கு ரிலீஸ் பண்ணுங்க. இல்லன்னா மிச்ச இதுக்கு ரிலீஸ் பண்ணும்போதுமே எங்களுக்கும் சேம் டைம்ல வந்துடணும். அப்புறம் இதுல இன்னும் மெயினான விஷயம் என்னன்னா, இப்ப ஆஃபர்ஸ், ஈவென்ட்ஸ் எதனா ஒண்ணு வருதுன்னா, அது பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணவங்களுக்கு பயங்கரமா வரணும். அந்த மாதிரி இப்ப கேம்லாம் ஆடுறாங்கன்னா, இப்ப நம்ம வந்து கென்ஷன் இம்பேர் ஆடிட்டு இருப்போம். அதுல கூட வந்து ஆமா ப்ளே பாயிண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரணும். அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த ஒன் ஆப் ஸ்டோர்ல இருந்து பண்ணாம எந்துல இருந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப எதுக்கு வந்து டெவலப்பர்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும்? அப்ப ஒரு கொஸ்டின் வருது. ஏன் வந்து இப்ப டெவலப்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்? அங்கதான் என்ன பண்றேன்னா கூகுள் வந்து, நீங்க நான் சொன்னதை பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஆப்ப நான் வந்து ஃப்ரீயா வந்து ப்ரோமோட் பண்ணுவேன் எல்லா மீடியாஸ்லயும். ஒரு ஆட்சென்ஸ் மாதிரி. அப்ப அது எவ்வளவு லாபம் உனக்கு? சோ நான் வந்து ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்றேன். அப்புறம் என்னோட கூகுள் கிளவுட் உங்களுக்கு தரேன். சோ இன்னும் சில பல ஃபண்டிங்ஸ் வேணாலும் கேளுங்க, நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். சோ இதெல்லாம் கேட்டு ஆகான்னு வாங்கி ஒரு மோனோபோலியா வைப்பாங்க. அதேதான். சோ அதெல்லாம் பார்த்து பயந்த அந்த சவுத் கொரியா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இது நீங்க பண்ணக்கூடாது, இது வந்து ஆன்டி ட்ரஸ்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ போட்டு விட்டுருக்காங்க அவங்க மேல. அது இப்போ வரைக்கும் வாய்தாவா போய்கிட்டு இருக்கு. எப்ப முடியும்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. இப்ப அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெட்டா கம்பெனி வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். இன்னும் சொல்லணும்னா ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு இப்ப யாரும் அதை யூஸ் பண்றது இல்ல. அதுவும் வந்து வச்சிருக்காங்க. இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப நீங்களும் உங்க கம்பெனில இருந்து AWS யூஸ் பண்ற மாதிரி இப்ப இவங்களும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. இப்ப அந்த சர்வீஸ் வந்து என்னதான் பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களோட அந்த ஏஐ மாடல்ஸ் அண்ட் தென் வந்து ஹை கம்ப்யூட்டேஷனல் வித் பவர்டு ஏஐ வரைக்கும் அது வந்து ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற பிசி எல்லாம் அவங்க வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து இருக்குதான். இவங்களும் வந்து ஒன் ஆஃப் தி நாங்களும் வந்து உள்ள இருப்போம் மார்க்கெட்ல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வராங்க. இது மெயினா எதுக்கு வராங்கன்னா, இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏஐக்குன்னு சொல்லிட்டு மெட்டா கிட்ட நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க வந்து அதை வச்சு எந்த மணியுமே ஜென்ரேட் பண்ணல. சோ ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த ROI அது என்னது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அது வந்து போடும்போது இவங்களுக்கு எதுவுமே ரிட்டர்னே வரல. சோ அதையெல்லாம் வச்சு இவங்க இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்திருக்காங்க. எத்தனை கம்பெனி இது வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. உங்க கம்பெனில எதனா பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அதான். சோ எல்லா கம்பெனியுமே லெகசி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா புது கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்ப அடுத்து வந்து என்னன்னா மைக்ரோசாஃப்ட பத்தி. இப்ப ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஏஐ கூட வந்து இன்டகிரேட் பண்ண சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் கம்பெனில. இப்ப யூஸ்வலா ஏஐ கூட இன்டகிரேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க கம்பெனில? ஆமா ChatGPTயோட கோடெக்ஸ் இல்லனா கிளாடோட கோட் இருக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரி தான் அந்த கோடெக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யாரு பாப்பாங்கன்னா, அந்த கம்பெனியோட CEO இல்ல மேனேஜர் இல்ல டீம் லீட் அவங்கள தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு குழப்பமா தான் போகும். ஏன்னா எல்லா ஹெட்டுக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியும் தெரியாது. சோ அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மட்டும் தான் அவங்களோட இதை பத்தி தெரியும். சோ அங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும். எந்த இடத்த நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், எதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், ஒரே சிங்கிள் சோர்ஸ்ன்ற மாதிரி. சோ லாட் ஆஃப் இது இருக்கும். இதை சால்வ் பண்றது தான் மைக்ரோசாஃப்ட் வந்து. காசு பணம் சேர்க்கறதுக்காக நான் இந்த வியாபாரத்தை செய்யல. சேவை மனப்பான்மையோட தான் இந்த வியாபாரத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். எப்படின்னா அப்படிதான் நினைப்போம். ஆனா இல்ல, கோபைலட்ன்றது வந்து என்னன்னா ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் சர்வீஸா தான் கொடுக்குறாங்க. அவங்க மெயின் இன்டென்ஷனே வந்து என்னன்னா, கம்பெனிக்கு வந்து டைரக்டா விசிட் பண்ணியோ இல்ல ரிமோட் மூலியமா இல்ல ஹைபிரிடாவோ கம்பெனிக்குள்ள ஒரு டச் வச்சு எந்தெந்த துறையெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, எது எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியும், என்னென்ன சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு எல்லாம் இப்ப அவங்க வந்து வெறும் பயாஸ்டா வந்து கோபைலட் மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்து ஆந்த்ரோபிக் நல்லா இருக்கும், இங்க கோடெக்ஸ் நல்லா, எல்லாத்தையும் வைடரா தான் சொல்றாங்க. அவங்களுக்கு காமனா தான் சொல்றாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, கம்பெனி வந்து என்னன்னா ஒரு ஆட்டோமேஷன், ஒரு ஏஐ இன்டகிரேட் பண்ணி ரிப்பீட்டட் ஒரு சிலத்தையும் அதே பாக்குற மாதிரி. சோ இதெல்லாம் பண்றது தான் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மெயினா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 6000 பேர் கொண்ட ஒரு குழு வச்சு இதை பண்றாங்க. 6000 பேருன்னு போது சோ எல்லாருக்கும் தெரிஞ்சு ஏதோ வரப்போகுது. அதேதான். சோ 2.5 பில்லியன்ஸ் கிட்ட இது வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதைக்கு டாலர்ஸ், நாட் INR. அப்புறம் அடுத்து ஏயோட வார்ல தரமான சம்பவம் செஞ்சது தான் சைனா.
ஆமா. இப்போதைக்கு வந்து டாப் லீடிங் ஏஐஸ்னா என்னென்ன? ஜிபிடி, கிளாடு, ம். ஜெமினி இந்த மாதிரி இருந்துச்சு. So- டீப்சீக் நடுவுல சைனாக்காரன் ஆ. போட்டு ஒரு மாத்தலாம். இப்ப சைனா பண்ணது என்னன்னா இதுங்க எல்லாத்தையும் கூட அப்பா டக்கரான்னு கேட்டா இல்ல. அவன் என்ன பண்ணிட்டானா இது அளவுக்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்ப அதோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கும் இதோட இது வாங்குறதுக்குமே வந்து என்னன்னா காசு கொஞ்சம் கம்மி. ஆமா, ஆல்ரெடி டீப்சீக்குமே இதே மாதிரி தான் பழைய ஜிபி சோ அந்த மாதிரி வந்து பண்ணனா அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நம்மளால வந்து லோக்கலா வந்து ஹோஸ்டும் பண்ண முடியும். இப்ப நம்ம கிட்டே ஓன் சர்வர்ஸ் வச்சு நம்மளோட அந்த ஏஜென்ட்டுக்கே நம்ம இதுலயே ரன் பண்ண வைக்க முடியும். ஆல்ரெடி ஒரு சிலர்ல இருக்கே அந்த மாதிரி. ஒரு சிலதுனா எது மாதிரி கிளாடே வச்சிருக்காங்க. கிளாட் ஃப்ரீயா இருக்கா? ஏபிஐக்கு போகணும். ஃப்ரீயா? ஃப்ரீ வந்து இருக்கு. ம். ஒரு சிலது இருக்கு. அகிங் ஃபேஸ்னு ஒன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதுவா இருக்காது. இவங்க கொடுத்த ஒரு நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கு. இவங்க இப்ப அதுவுமே எப்படி இருந்திருக்கலாம்னா இப்ப அது வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற அளவுக்கு வரும். இங்க வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா வந்து விட்டுட்டாங்க இவங்க வந்து பண்ணும்போது. ஸோ வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட சர்வீஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, சர்வர்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஃபுல் இதுவே எடுத்துக்கலாம். அது வந்து ஃபுல்லி வெயிட்டடா ஓப்பன் வெயிட்டட் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து இப்போதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஆட்டோக்குள்ள இருக்கிற பேட்டரியை ஈஸியான ஹேக் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் எப்படின்னா வெறும் ஒரு ஆப் ப்ளூடூத் இருந்தா போதும், நம்ம நினைச்ச நேரத்துக்கு அதோட பேட்டரி வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது எந்த அளவு வந்து பாதிப்புனா இப்ப ஹைவேல வந்து வேகமா போயிட்டு இருக்காங்கன்னா டப்பு நம்ம ஆஃப் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது அந்த யூசரோட இதுவே இல்லாம அது வந்து கட் ஆயிடும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நானும் ரீல்ஸ்ல பார்த்தேன் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஒரு சில பேர்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில வந்து மோஸ்ட் ரிப்போர்ட்டட் ஆப்பை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சோலி முடிச்சு. ஸோ எல்லா ஆப்பும் வந்து ப்ராப்ளமானா இல்லை, ஒரு சில ஆப் மட்டும் வந்து இது பண்றாங்க. இதை இன்னும் சீக்கிரமா வந்து அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. கேமராமேன் சிப்ஸ் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது என்னன்னா இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ். பை கைஸ்.